நடந்தது போல இன்னொரு விஷயம் அன்பு ஊழியருக்காக தேவனுக்கு மகிமை செலுத்தும்படி கரங்களை தட்டி ஆண்டவரை நன்றி செய்வோம். Praise the Lord. கர்த்தரை ஸ்தோத்திரம். Shall we pray before we meditate God's word? ஆண்டவருடைய வார்த்தை தியானிப்பதற்கு முன்பாக ஜெபிப்போம். Thank you, Lord, for bringing me once again to Abundant Life Assembly of God Church. ஆண்டவரே இந்த சர்ச்சில் நீங்களை கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம். Lord, even as I bring your word to your people this morning, இந்த காலையிலே உம்முடைய வார்த்தைகளை உம்முடைய ஜனங்களுக்கு கொண்டு வரும்போது on a doctrine that is ignored by large in the church but very, very important. சபைகளிலே இன்றைக்கு தவிர்க்கப்படுகிற ஆனால் முக்கியமான சில சத்தியங்களை நாங்கள் பார்க்க I pray that you will speak to us, O Lord. எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். I pray that the soul burden which is missing, which dear pastor talked about, will come into our lives as a result of this Bible meditation. ஆண்டவரே இந்த வேத தியானத்தினுடைய ஒரு முடிவு அதனுடைய சாராம்சம் என்னவாக இருக்கணும்? ஆத்ம பாரமற்ற இருக்கிற சபை சூழலுக்கு மாறுபடியாக In Jesus Christ's name I pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் அறிஞ்ச பிள்ளைங்க இருக்கிறீங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. ஆமென். ஜெபம் பண்ண ஒரு ஆமென் இங்க வா முன்னாடி ஓடிச்சு. முன்னாடி நல்ல இது சேர் உங்களுக்கு தான் ரெண்டும். நீ வேணானா விட்டு வாங்க பிரதர் நீ உட்காரு. நான் கூப்பிட்டே நல்ல ஊழியம் நல்ல உற்சாகம் வா ஜாலியா உட்காரு. கர்த்தர் நாமத்தில் மகிமை உண்டாகட்டும். You know there's something terrible happening in our world. நம்முடைய உலகத்துல ஏதோ ஒரு பெரிய ஒரு பிரச்சனை போய் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். In the nation of America, அமெரிக்க தேசத்திலே in the state of California, கலிபோர்னியா மாகாணத்திலே there is a great fire going on. ஒரு பெரிய தீப்பிழம்பு கச்சிந்து கொண்டிருக்கிறது. 10,000 houses have burned down. 10,000 வீடுகள் எரிந்து நாசமாய் போயிருக்கிறது. Including the houses of top actors in America. அமெரிக்க தேசத்தினுடைய உச்ச நட்சத்திர சினிமா நடிகர்களுடைய வீடுகளும் எரிந்திருக்கிறது. The house of Mel Gibson burned down. சொல்லப்பட்ட மெல் கிப்சன் அவருடைய வீடும் எரிந்திருக்கிறது. There is a lady actress called Paris Hilton. Her house burned down. பாரிஸ் ஹில்டன் என்று சொல்லப்பட்ட நடிகையின் வீடும் எரிந்து போயிருக்கிறது. It's like as if in Chennai, Rajinikanth's house burned down. Kamala Hassan's house burned down. I'm talking about event of such magnitude. இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற உயர்ந்த நடிகர்கள் வீடு எரிந்து போனது போல அங்கே எரிந்து போயிருக்கிறது. 1/3 of Chennai, let's imagine, is burning today. That is the magnitude of this tragedy that is going on in America. அமெரிக்க தேசத்தில் போய் கொண்டிருக்கிற ஒரு சோகமான நிலைமை சென்னை பட்டணத்திலே 1/3 எரிந்து போனது போல ஒரு நிலைமை. Why is this fire starting? எங்கிருந்து இந்த தீப்பிழம்பு வந்தது? Last winter there was a storm in California. கலிபோர்னியா தேசத்திலே கடந்த குளிர்காலத்திலே ஒரு பெரிய வெள்ளம் ஏற்பட்டது. 2 days in early February there was rain and storm. கடந்த பிப்ரவரி மாதத்திலே தொடர்ந்து மழை புயல் என்று அடித்தது. And because of the rain there was a rapid growth of vegetation. அங்கே சேதங்கள் அதிகமானது. Lot of plants and trees அங்கே நிறைய விளைச்சல்கள் உண்டானது. And what happened is then the rain did not come. The rain did not come after that. அதுக்கு பின்பு மழை வரவில்லை. And all that grew up now became dry. இப்போ வளர்ந்து வந்தவைகள் எல்லாம் வறட்சியாய் போய்விட்டது. And every year during a particular time, and that is this time, there will be a hot air blowing from the desert in California and around. A hot air blowing. கலிபோர்னியாவின் அதை சுற்றி உள்ள வனாந்தரங்களிலிருந்து சூடான காற்று அக்கினி காற்று அந்த மாகாணத்தில் வீச ஆரம்பித்தது. And this hot air caused fire in this dry vegetation in California. ஒரு காலத்தில் செழிப்போடு இருந்தவைகள் மழை நின்ற பின்பு வறட்சியான மரங்களாய் வளர்ந்து வந்தது. அக்கினி காற்று வீசின போது இந்த பற்று போன பயிர்கள் எல்லாம் தீப்பிடித்து எரிய ஆரம்பித்தது. That fire could have started because somebody tossed a cigarette carelessly. சிகரெட்டோ நெருப்போ போட்டு ஒரு நெருப்பு பற்றி இருக்கலாம். Or it could be because of a short circuit in the electric line. அல்லது மின்சாரத்தில் வருகிற சில கசிவுகளால் அது ஏற்பட்டு இருக்கலாம். But the fire keeps spreading. And because of the rain there was a rapid growth of vegetation. And because of the rain there was a rapid growth of vegetation. And because of the rain there was a rapid growth of vegetation. And because of the rain there was a rapid growth of vegetation. And because of the rain there was a rapid growth of vegetation. And because of the rain there was a rapid growth of vegetation. And because of the rain there was a rapid growth of vegetation. And because of the rain there was a rapid growth of vegetation. And because of the rain there was a rapid growth of vegetation. And because of the rain there was a rapid growth of vegetation. And because of the rain there was a rapid growth of vegetation. And because of the rain there was a rapid growth of vegetation. And because of the rain there was a rapid growth of vegetation. And because of the rain there was a rapid growth of vegetation. And because of the rain there was a rapid growth of vegetation. And because of the rain there was a rapid growth of vegetation. And because of the rain there was a rapid growth of vegetation. And because of the rain there was a rapid growth of vegetation. And because of the rain there was a rapid
ஆனால் அந்த நெருப்பானது தொடர்ந்து பரவ ஆரம்பிக்கிறது. And it is the talk of the town, and we do not know when this is going to end. இது எங்கிருந்து வந்தது என்று சொல்லி அந்த ஊரே பேச்சு பொருளாய் மாறி போனது. Now you might ask me, why should I talk about what is going on in America? We are all safe. இங்கே நம்ம பாதுகாப்பாக இருக்கும்போது அமெரிக்காவில் நடக்கிறதை நாம் ஏன் பேச வேண்டும் என்று நினைக்கலாம். Now I want you to understand one thing. ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் This can விரும்புகிறேன். happen anywhere in the world. இந்த நிகழ்வு உலகத்தின் எந்த பகுதியிலும் நடக்கக்கூடும். All that needs to happen is this. இதுதான் நடக்க வேண்டிய சூழ்நிலை. The rain has to come down. மழை கீழ் நோக்கி பெய்ய வேண்டும். Many plants will have to grow up all over the land. விளைச்சல்கள் விளைந்து பெருக வேண்டும். Plants and weeds. செடி கொடிகள் எல்லாம் வளர வேண்டும். And then the rain has to stop for some time. அப்புறம் மழை கொஞ்ச நாட்கள் நின்றுதான் ஆக வேண்டும். And all the green things will dry up. அப்பொழுது பசுமைகள் எல்லாம் அவை மாறி போகும். And a hot air from somewhere should come. ஆனால் எங்கிருந்தோ சூடான அக்னி காற்று நம்மை நோக்கி வரும். And if somebody throws a cigarette or if there's a short circuit or some careless fire started, the fire will spread like in California. இது ஏதோ கவனக்குறைவினாலே சிகரெட்டோட மின் கசிவில உண்டாகிறதல்ல. கலிபோர்னியாவில் அப்படிதான் நடந்தது. But I want you to see the hand of God behind this. ஆனால் இதற்கு பின்பு தேவனுடைய கரம் இருப்பதை நீங்கள் நான் அறிந்து கொள்ள I am வேண்டும். not saying this is a punishment of God on California. ஆனால் கலிபோர்னியாவிலே தேவன் கொடுக்கிற தண்டனை என்று நான் சொல்ல But மாட்டேன். I want to say that it is God who sends the wind. ஆனால் நான் ஒன்று சொல்ல முடியும். ஆண்டவர் தான் இந்த காரியத்தை அனுப்புகிறார். In Numbers 11:31. என்னாகும் 7:31 11:31. 11:31 சொல்லுது. Now the Lord sent a wind that brought the quail from the sea and let them fall on the camp of Israel. அவர் தம்முடைய காற்றை அனுப்புகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. காடைகளை அனுப்புகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. The wind drove this quail, these birds into the camp of Israel, and they ate these birds. இஸ்ரவேலின் பாளையங்களுக்குள்ளே இந்த பறவைகளை பட்சிகளை தேவன் அனுப்புகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Psalm 78 and verse 26 says again the same thing. 78:26 சங்கீதம் இதே எழுதப்பட்டிருக்கிறது. And in Jonah chapter 4 verse 8 the Bible says, யோனா 4:8 பைபிள் சொல்கிறது. when the sun arose, God provided a scorching wind. அங்கே சூரியன் உதித்தபோது அங்கே ஒரு காற்றை தேவன் வரப்பண்ணினார். And that dried up the tree or the creeper under which Jonah sat down. யோனா அமர்ந்திருந்த அந்த ஆமணக்கு செடியில் எல்லாம் பட்டு போனதாய் பார்க்கிறோம். So who sends the wind? இந்த காற்றை யார் அனுப்புகிறார்? God sends the wind. ஆண்டவர் இந்த காற்றை அனுப்புகிறார். And then who sends the rain? யார் அந்த மழையை அனுப்புகிறார்? Of course God sends the rain. அதையும் ஆண்டவர் தான் அனுப்புகிறார். Genesis chapter 2 and verse 5. ஆதியாகமம் 2:5 சொல்கிறது. The Bible says வேதம் தெளிவாய் the சொல்கிறது. Lord God had not yet sent rain. இதுவரை பூமியின் மேல் மழை பெய்யவில்லை என்று 2:5 வாசிக்கிறோம். And then in Genesis 7:4 அதே ஆதியாகமம் 7:4 வாசிக்கிறோம். God says to Noah, ஆண்டவர் நோவாவை பார்த்து சொல்கிறார். 7 days from now I will send rain on this earth. இது முதற்கொண்டு 7 நாட்கள் பூமியில் நான் மழையை வருஷிக்க பண்ணுவேன். For 40 days and 40 nights. 40 நாட்கள் இந்த மழை பெய்யும். And God said in Deuteronomy 11:14, உபாகம் 11:14 ஆண்டவர் சொல்கிறார். I will send rain on your land in season. எந்தெந்த காலங்களிலே உங்க தேசத்தின் மீது நான் மழையை வருஷிக்க பண்ணுவேன். If God wants to bring about a fire, He can combine the wind and the rain or the lack of rain to create a California-like fire anywhere in the world. ஆண்டவர் ஒருவேளை அக்கனி நெருப்பை கொண்டு வர விரும்பினால் இன்னைக்கு கலிபோர்னியா தேசத்திலே ஒரு அக்கனி காற்றை அனுப்பி நெருப்பு பிழம்பு நிரம்பி இருக்கிறது போல ஆண்டவரால் செய்ய முடியும். What should we do? நாம் என்ன செய்ய வேண்டும்? It is a call for not just California, not just for the Hollywood actors, but for all of us to repent and come back to Him. இந்த அழைப்பானது கலிபோர்னியா தேசத்தில் உள்ள ஹாலிவுட் ஆக்டர்களுக்கு மட்டுமல்ல, அங்குள்ள ஜனங்களுக்கு மட்டுமல்ல, நம்ம எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு அழைப்பை தேவன் தருகிறார். Yes, from Hollywood comes some of the most filthy movies in the world. ஹாலிவுட் தான் உலகத்தில் இருப்பதிலே மோசமான படங்களை தயாரிக்கிற ஒரு இடம். So they need to repent. அவர் மனம் திரும்புவதன் அவசியம் உண்டு. But we also need
நாமும் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் உண்டு. That is what Jesus preached in Luke அதுதான் chapter 13. இயேசு பிரசங்கம் பண்ணின ஒரு காரியம். Luke chapter 13. லூக்கா 13ஆம் அதிகாரத்திலே In verse 1, 2, 3 and 4 and 5. 1 முதல் 5 வசனங்கள் லூக்கா 13 Jesus talked about a tower. அங்கே இருந்த ஒரு கோபுரத்தை குறித்து இயேசு பேசினார். And the tower crashed. அந்த கோபுரம் முற்றிலும் இடிக்கப்பட்டது. 18 people died. 18 பேர் மரித்தார்கள். Yes, 18. செகண்ட் 18 people died. 2 குடும்பம். Verse 4. 5 சரி வாசம். Okay. Now you. And then there was an evil king. அங்கே ஒரு மோசமான ஒரு ராஜா அங்கே அரசாண்டா. He wanted to make a sacrifice. அவன் பலிகளை செலுத்த விரும்பினான். And in that sacrifice he killed innocent people and took their blood and he mixed it in the sacrifice. அங்கே ஜனங்களை கொலை செய்து அந்த இரத்தத்தை எடுத்து அதை தெளித்தான். And Jesus was preaching at that time. அந்த டைம்ல தான் இயேசு பிரசங்கம் பண்ணினார். He said, just because you did not die when the tower crashed, don't think விழுந்தபோது நீ மரிக்காததினால் இதை செய்கிறாயா? Don't think you are more righteous than the people who died. அங்கே மரித்தவர்களை விட நீ ரொம்ப நல்லவன் நீதிமான் என்று நினைக்கிறாயா? Unless you repent, you too will perish. இப்பொழுதே நீ மனம் திரும்பு. Just because the king did not kill you and put your blood in the sacrifice. ராஜா உன்னை கொலை செய்து ஒரு இரத்தத்தை பலியா செலுத்தலங்கிறதுனால நீதிமான் என்று நினைக்கிறாயா? Don't think you are righteous. நீ நீதிமான் என்று நினைக்காதே. Unless you repent, you too will perish. நீ மனம் திரும்ப விட்டால் அழிந்து போவாய். Maybe we have escaped the California fire. There is no fire in Chennai. But unless we repent, we too will perish. கலிபோர்னியால இருக்கிற அக்னி பிரம்பா இருக்கட்டும், சென்னையில் நடக்கிற காரியங்கள் இருக்கட்டும், அதெல்லாம் விட்டு நாம மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Now that fire reminds me of the ultimate fire, which is the lake of fire. இந்த நெருப்பு பிழம்பானது எனக்கு ஞாபகப்படுத்துகிறது கடைசி நாட்டிலே எரியுற அக்கினி கடலை குறித்து ஞாபகம் வருகிறது. Maybe God willing that fire will one day be extinguished in California. கலிபோர்னியா தேசத்திலும் அதே நெருப்பானது அக்கினியானது ஏற்படக்கூடும். Now there are more fires than firefighters, but nevertheless we believe somehow that fire will be extinguished, God willing. ஆண்டவர் சித்தமானார் எவ்வளவு நெருப்பு ஏற்பட்டாலும் நெருப்பை அணைக்கக்கூடிய எல்லா காரியங்கள் நமக்கு இருந்தாலும் தேவனுடைய சித்தமானது விரும்பினால் அதை அவர் அனுப்பக்கூடும். But there is an ultimate fire that is up in front of us. நமக்கு முன்பாக அதை காட்டிலும் ஒரு அக்கினி கடல் நமக்கு முன்னே இருக்கிறது. That is what the Bible calls as a lake of fire. அதுதான் அக்கினி கடல் என்று வேதம் சொல்கிறது. We don't like to talk about it. அதை நாம் பேசுவதே கிடையாது. In many pulpits, I'm not talking about this pulpit, many pulpits they even deny the existence of such a place. அப்படிப்பட்டதான ஒரு சத்தியத்தை இன்றைக்கு அநேக பலிபீடங்கள் தவிர்க்கிறதை பார்க்கிறோம். But it is there in the word of God. ஆனால் தேவனுடைய வார்த்தையில் அது இருக்கிறது. 4 times the Bible talks about the lake of fire. 4 இடங்களில் தேவனுடைய அக்கினி கடல் பேசப்படுகிறது. In Revelation 19:20 there is one occasion. Revelation 19:20. வெளிப்படுத்தல் 19:20 பேசப்படுகிறது. The Bible says the beast, talking about the false prophet who is also the beast, he will be thrown into the lake of fire. அங்கே 19:20 அந்த மிருகம் பிடிக்கப்பட்டதாக அந்த மிருகம் சொர்க்கத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கிற கள்ள தீர்க்கதரிசி கூட பிடிக்கப்பட்டான் என்று எழுதப்பட்டது. So in short, in simple English, the Antichrist and his false prophet both will be thrown into the lake of fire. இதை சரியாக சொல்ல வேண்டுமானால் அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும் அந்த அக்கினி கடலிலே தள்ளப்பட்டார்கள். That is what Revelation 19:20 says. அதுதான் வெளிப்படுத்தல் 19:20 வாசிக்கிறோம். Revelation 20:10 says. அடுத்து வெளிப்படுத்தல் 20:10 சொல்கிறது. The devil was also thrown in the lake of fire. பிசாசானவனும் எரிகிற அக்கினி கடலில் தள்ளப்பட்டான். We have God the Father, நமக்கு பிதாவாகிய தேவன் உண்டு. God the Son, நமக்கு கடவுளாகிய தேவனாகிய இயேசு God the உண்டு. Holy Spirit. தேவனாகிய பரிசுத்த ஆவியானவர் உண்டு. Holy Trinity. நமக்கு பரிசுத்தமுள்ள திரித்துவ தேவன் உண்டு. Like that Satan has. அதுபோல இன்னொருக்கு பார்க்கிறோம். Satan
God the Father. அதே போல சத்துரும் இதை காப்பி அடித்து பிதாவாகிய தேவன் என்றும், And Antichrist copying Jesus Christ. அந்தி கிறிஸ்துவை இயேசு கிறிஸ்து என்றும், And false prophet copying the Holy Spirit. கள்ள தீர்க்கதரிசிகளை பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் என்றும். There are many false prophets, but this is the ultimate false prophet. ஆனால் அநேக கள்ள தீர்க்கதரிசி இருந்தாலும் இதுதான் உண்மையான ஒரு கள்ள தீர்க்கதரிசி. All three will go into the lake of fire. இந்த மூன்றும் சேர்ந்து அக்கினி கடலில் தள்ளப்படுவார்கள். So what does the Bible teach about the lake of fire? இந்த அக்கினி கடலை குறித்து பைபிள் நமக்கு என்ன போதிக்கிறது? It teaches that God did not make the lake of fire for you. He made it for the devil, the false prophet, and the Antichrist. இந்த அக்கினி கடலானது உங்களுக்கு நமக்கு ஏற்படுத்தப்படவில்லை, ஆனால் அது கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் அந்தி கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் ஏற்படுத்தப்பட்டது. God created you for life, abundant life. உங்களுக்கு தேவன் ஜீவனையும் பரிபூர்ணமான வாழ்வையும் கொடுத்திருக்கிறார். That is what the Bible says in John 10:10. இதுதான் யோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான், நானோ ஜீவனை கொடுக்கும் அது பரிபூர்ணப்பட வந்தேன். That lake of fire God made for the devil and his angels, for the false trinity. இந்த அக்கினி கடலானது அந்தி கிறிஸ்துவுக்கும் கள்ள தூதர்களுக்கும் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் ஏற்படுத்தப்பட்டது. For you God, for you God destined you for everlasting life. ஆனால் உங்களுக்கோ ஆண்டவர் நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். The most translated sentence in the whole world is John 3:16. எல்லா உலகம் முழுவதும் பரவி இருக்கிற ஒரு வசனம் யோவான் 3:16. God so loved the world that whoever believes in him should not perish. That he sent his son, that whoever believes in him should not perish but have everlasting life. ஒருவரும் கெட்டு போக கூடாதபடி தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தாரே, இவ்வளவாய் உலகத்தில் தேவன் அன்பு கூர்ந்தார் என்று எழுதப்பட்டது. In 1 Thessalonians 5:9 the Bible says, 1 தெசலோனிக்கேயர் 5:9 வேதம் சொல்கிறது, God has not destined us for wrath. In other words, God has not destined us for the lake of fire. ஆண்டவர் அக்கினி கடலின் கோபாக்கினைக்கு நம்மை முன்குறிக்கவில்லை. And 1 Thessalonians 1:10 says the same thing. 1 தெசலோனிக்கேயர் 1:10 இதையே சொல்கிறது. Romans 5:9 the Bible says, how much more shall we be saved from the wrath through him, through Jesus and what he did for us on the cross. You and I don't have to experience the wrath of God and go to hell. ரோமர் 5:9 சொல்லுது, தேவனுடைய கோபாக்கினையிலிருந்து நம்மை ரட்சித்து மீட்ட இயேசு கிறிஸ்து கோபாக்கினையில் நம்மை தப்புவித்த ஆண்டவர், அது நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் என்று சொல்லப்படுது. That is something that I believe everyone in this church has experienced. Salvation from hell. அவை நான் விசுவாசிக்கிற இந்த சபையில் ஒவ்வொருவரும் சாத்தானுடைய நரகத்தின் வல்லமையிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம். And if you know this good news, இந்த நல்ல செய்தியை நீங்கள் அறிந்திருந்தால் you should tell it to others. நீங்கள் மற்றவர்களுக்கு இதை சொல்லுவீர்கள். Today you can say, இன்றைக்கு நீங்கள் சொல்லுவீர்கள். you can start with the California fire like how I started. நான் ஆரம்பித்தது போல கலிபோர்னியாவில் எரிந்து கொண்டிருக்கிற அந்த சம்பவத்தை வைத்து நற்செய்தி நீங்கள் சொல்லலாம். You can say an area equal to 1/3 of Chennai has burned down in California. கலிபோர்னியாவில் நடப்பது போல சென்னையில் ஒரு காலம் நடக்கக்கூடும் என்று சொல்லலாம். And then the gospel presentation from you can start today. உன்னை கொண்டு உன்னிடத்தில் நடந்தவைகளை கொண்டே நற்செய்தியை மற்றவர்களுக்கு நீ தெரிவிக்க முடியும். But one thing when you study about the doctrine of hell in the Bible is very disturbing. பைபிள்ல உள்ள நரகத்தினுடைய சத்தியத்தை நீங்கள் பார்க்கும்போது அது நமக்கு கொஞ்சம் வருத்தத்துக்குள்ள உள்ளாக்கும். Why disturbing? ஏன் அது நம்மை தொந்தரவு பண்ணுது? Most of the time when when Pastor and I were sitting in the Bible college. That's it. When Pastor and I were sitting in the Bible college. பைபிள் காலேஜ் நாங்க உட்கார்ந்து இருக்கும்போது we had a professor. One time he used to shake his head and teach. And once when he was a slightly bald man,
his head, when it hit the back of the board, and we all couldn't control laughing. And that is why he wants to warn me, because he loves me. So the same thing should not happen to me. அங்கே லெக்சரர் இருந்தவர் தலையில முடி இருக்காது, தலையை ஆட்டி ஆட்டி அவர் பாடம் நடத்தும் போது பின்னாடி போர்டில் இடிச்சு நான் போய் பிடிச்சோம். அந்த ஞாபகத்துல என் மேல அன்போடு சொல்லுகிறார். Okay, now back to the message. இப்போ நம்ம செய்தியை பார்ப்போம். The Bible, you know, the teaching about hell in the Bible comes towards believers, and that is the strange thing. விசுவாசிகளுக்கும் இந்த நரகத்தை குறித்தான வார்த்தை உண்டு, அதுதான் நமக்கு வினோதமாக இருக்கும். Some of you are thinking, why I should hear this message? Why? Because in the times when the Bible talks about hell, all the time it is addressed to believers. நம்ம நினைக்கலாம், எனக்கு அந்த செய்தி நம்ம நினைக்கலாம், ஆனா பைபிள்ல செய்திகள் நரகத்தை குறித்து சொல்லும்போது அது எல்லாருக்கும் கூட அதை நீங்க அர்த்தமா எடுத்துக்கொள்ளலாம். It comes towards believers. இது விசுவாசிகளுக்கும் நேராக வருகிறது. In fact, Jesus was the one who spoke about hell so much. இயேசு ஒருவர் தான் அதிகமா நரகத்தை குறித்து பேசியிருக்கிறார். For example, உதாரணத்திற்கு Jesus in Matthew 10:28 said, மத்தேயு 10:28 ஆண்டவர் சொல்கிறார், he was talking to missionaries who obeyed his great commission to preach the gospel. சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு, அவருடைய பெரிய கட்டளையாகிய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு கீழ்ப்படிந்தவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. And to them he said, ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறார், do not fear those who can only destroy your body. உங்கள் சரீரங்களை மட்டும் அழிக்கிறவர்களை குறித்து பயப்படாதீர்கள். In other words, to make us understand, இது புரிந்து கொள்ளும்படி நான் சொல்ல விரும்புகிறேன். on January 21st night, or January in a terrible night in the month of January in 1999, Graham States, the Australian missionary who went to preach the gospel in Orissa village, he was burnt alive. 1999 ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்த மிஷனரி கிரஹாம் ஸ்டெயின் அவர்கள் உயிரோடு கொல்லப்பட்டார். He along with his sons were burnt alive. அவருடைய மகனோடு கூட இருக்கும்போது his body was destroyed by the enemies of the gospel. எதிரிகளால் சரீரம், மகனுடைய சரீரமும் அவருடைய சரீரமும் தீயிட்டு கொளுத்தப்பட்டது. But his soul was not destroyed. ஆனால் அவருடைய ஆத்மா அது அழிந்து போகவில்லை. But Jesus said in Matthew 10:28, மத்தேயு 10:28 இதுதான் சொல்றாரு, fear him who can destroy your body and soul in hell. உங்களுடைய சரீரத்தை மட்டும் கொலை செய்ய நினைக்கிறவர்களுக்கு பயப்படாதீர்கள், ஆனால் உங்கள் சரீரத்தையும் உங்கள் ஆத்மாவையும் கொலை செய்த நரகத்திற்கு அனுப்புகிறவருக்கு பயப்படுங்கள். So when people try to harm you for preaching the gospel, don't be afraid of them. நீ சுவிசேஷத்தை அறிவிப்பதனாலோ, வீட்டு கூட்டங்களை வைப்பதனாலோ வருகிற எதிர்ப்பு, மனிதர்களுக்கு வருகிற எதிர்ப்புக்கு பயப்படாதீர்கள். If you are afraid of them, ஆனால் அதற்காக நீ பயந்தீர்களானால், and stop preaching the gospel, நற்செய்தி அறிவிப்பதை நிறுத்துவோமேனால், you may go to hell and burn them forever and forever. அங்கே எரிகிற அக்கினி கடலிலே ஒருவேளை நாம் பங்கு பெறலாம். Here, if you preach the gospel, your body only will be destroyed. ஆனால் But இங்கே there, your body and soul will be destroyed. Beware. உன் சரீரத்திலே, உன் குடும்பத்திலே வேறு பயமுறுத்தலை மட்டும் கொண்டு வருகிற இந்த பூமியில் நடக்கிற அந்த கொலை பயங்கரத்திற்கு பயந்து நிறுத்துவோமேனால், ஆண்டுடைய ஊழியத்தை நிறுத்துவோமேனால், என்றைக்கும் அழியாத அக்கினி கடலிலே நீங்களும் நானும் தள்ளப்படுவோம். So keep preaching the gospel without fear. பயமில்லாமல் அவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிப்போம். And he used hell to inspire the missionaries to do that. He used hell to inspire missionaries to preach the gospel without fear. பயமில்லாமல் தொடர்ந்து சுவிசேஷத்தை அறிவிக்க அந்த நரகத்தினுடைய அனுபவங்களை நாம் மனதில் வைத்துக் கொள்வோம். Another time Jesus spoke. இன்னொரு முறை இயேசு இதை குறித்து பேசினார். Matthew 23 and 33. 23 மத்தேயுவிலே Matthew 23 and 33. 23:33 Jesus spoke to the religious leaders, அங்கே மத தலைவர்களை பார்த்து இயேசு பேசினார். like the bishops and the archbishops. இப்பொழுது இருக்கிற பிஷப், ஆர்ச் பிஷப் இவர்களை போல. He did not call them bishop and archbishop. அவர் தன்னை பிஷப் என்றோ ஆர்ச் பிஷப் என்றோ அழைத்துக் கொள்ளவில்லை. அவர்களை அப்படி கூப்பிடுவார்.
அவங்களை கூப்பிடல. He said, "You snakes, அவர்களை பார்த்து இயேசு சொன்ன காரியம், சர்ப்பங்களே, you brood of vipers, பெரிய பாம்பு குட்டிகளே, how will you escape going to hell?" நீங்க எப்படி இந்த நரக ஆக்கினையிலிருந்து தப்பித்துக் கொள்வீர்கள்? And if you read Matthew 23, the full chapter, 23 அதிகாரம் முழுசு வாசிச்சு பாருங்க. we see that their life was like that of a whitewashed tomb. அங்கே வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை போல அவங்க வாழ்க்கை காணப்பட்டது. That means outside everything is wonderful. ஆனா வெளியில எல்லாம் அந்த கல்லறையில அழகா இருப்பது போல. Outside everything is praise the Lord. வெளியில எல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Outside everything is white shirt. எல்லாம் வெள்ளை சட்டை, வெள்ளை பேண்ட். Outside everything is head covering. எல்லா தலைமுடி முக்காடுகள். Outside everything is Jesus loves you badge. உங்கள் பேட்ச் இயேசு நேசிக்கிறார். You know, but inside ஆனா உள்ளுக்குள்ளே there is sin that God hates. அங்கே நமக்குள்ள இருக்கிற பாவம், Lust for the wrong thing. தவறானவைகளுக்கான வருகிற இச்சைகள், Envy, பொறாமைகள், pride, பெருமைகள், jealousy. பொறாமை வாக்குவாதங்கள். No, this is a double life. இதுதான் இரட்டை வாழ்க்கை. And to them, to believers like that, or for Christians like that, or namesake Christians like that, Jesus said, "Be careful, you will go to hell." கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள், பேர் கிறிஸ்தவர்கள் இப்படி இருக்கும்போது நீங்கள் நரகம் போவீர்கள் என்று இயேசு சொல்கிறார். You know, I come from a mainline church background. நான் ஒரு முக்கியமான ஒரு சபையினுடைய பின்னணியிலிருந்து வருகிறேன். CSI Methodist Baptist, that kind of mainline church background. ஆமா, இந்த மாதிரி சபைகள் CSI மெத்தடிஸ்ட். Those days, only from those churches we had namesake Christians. அப்போ நம்ம அவங்கள சொல்லுவோம், அவங்க தான் பேர் கிறிஸ்தவர்கள் அவங்கள நம்ம சொல்லிட்டு. But these days we have namesake Christians even in Pentecostal churches. ஆனா இப்போ பெந்தகோஸ்து சபைகளிலும் பேர் கிறிஸ்தவர்கள் இருப்பதை பார்க்கிறோம். So we must repent. We believers of the Pentecostal churches who practice namesake Christianity, double life, we must repent. அவை இருமனமாய் வாழுகிற பெந்தகோஸ்து சபையில் இருக்கிறவர்களும் மனம் திரும்ப வேண்டும். Now another time Jesus spoke about hell. இன்னொரு முறை இயேசு நரகத்தை குறித்து He பேசினார். spoke about hell to stir a missionary challenge. அங்கு ஒரு மிஷனரி சவாலோடு கூட அந்த செய்தியை சொல்கிறார். In Luke chapter 16, லூக்கா 16 அதிகாரத்திலே, and when you read that parable from verse 19, 20, 21 to 23, லூக்கா 16 19 முதல் 23 வரை வசனங்கள். he talks about the rich man who went to hell. ஒரு பணக்கார மனுஷன் நரகத்துக்கு போகிறான். And the word hell is not used there. அங்கே நரகம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை. The word Hades is used. அங்கே பாதாளம் என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. So in Tamil பாதாளம், in English Hades is used. அங்கே பாதாளம் என்று சொல்லப்படுகிற வார்த்தை ஆங்கிலத்தில் அப்படி சொல்லப்படுகிறது. Now why is this word used? ஏன் இந்த வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு? Very important verse. ரொம்ப முக்கியமான வார்த்தை. In Romans 20 and verse 14, ரோமர் 20:14 Romans 20 and verse 14, 20:14 the Bible says, வேதம் சொல்கிறது, death and Hades will be thrown into the lake of fire. மரணமும் நரகமும் அக்கினி கடலில் பங்கடையும். பாதாளம். Death and Hades will be thrown into the lake of fire. மரணமும் பாதாளமும் நரகத்தில் தள்ளப்படும். Are you seeing this in your Bible, Revelation 20:14? 20:14. So this is very important. இது ரொம்ப முக்கியமானது. What it means is, அது என்ன அர்த்தம்? people like the rich man, அந்த பணக்காரனை போல ஜனங்கள், the unrepentant rich man, மனம் திரும்பாத பணக்காரர்கள், Jesus rejecting rich man, இயேசு ஐஸ்வரியவான்களை புறக்கணிக்கிறார். இயேசுவை புறக்கணித்த, இயேசுவை புறக்கணித்த ஐஸ்வரியவான். he is in a place called Hades. அங்கே பாதாளம் என்று சொல்லப்படுகிற இடம். But one day, ஆனால் ஒரு நாள் from Hades he will be lifted up. அந்த பாதாளத்திலிருந்து மேலே எடுக்கப்பட்டு, And those like him, everybody will be lifted up. அவரை போல் பணக்காரராய் இருந்து இயேசுவை மறுதலிக்கிறவர்கள் எடுக்கப்பட்டு, And they will all be transferred to the lake of fire. அங்கே அக்கினி கந்தகம் இருக்கிற கடலிலே அவர்கள் போடப்படுவார்கள். No escape to a better place. இது And only promotion to a horrifying place. இதை விட நல்ல ஒரு இடம் போகலாம் என்று தப்பித்துக் கொள்ள முடியாது. But then Jesus, why is he narrating this? ஏன் இயேசு எழுதுகிறார்? In verse 3, when you read the full parable,
இந்த முழு உவமையை நீங்க வாசிக்கும் போது full story that Jesus narrated, இந்த இடத்துல இயேசு சொல்கிற அந்த கதையை நீங்க வாசிக்கும் போது he says, Father Abraham, ஆபிரகாமை பாருங்கள், he said, I have 5 brothers. அவனுக்கு 5 சகோதரர்கள் இருக்கிறார்கள். I don't want them to come to this lake of fire, or this சொல்லுங்க. Hades, or this hell, whatever. அந்த 5 சகோதரர்களும் இந்த எரிகிற நரகத்தில் வந்து விடக்கூடாது என்று கெஞ்சுகிறான். You know, Hades can be like Basin Bridge Junction. பேசின் பிரிட்ஜ் இருக்குல்ல, அதுல இருக்கிற ஒரு அந்த ஜங்ஷன்ல இருக்கிற Hades or the Basin Bridge compare பண்ணு. Hades is like Basin Bridge Junction. பாதாளம் என்பது ஒரு பேசின் பிரிட்ஜுக்கு நான் உங்களுக்கு ஒப்பனையா And சொல்றேன். Chennai Central is Lake of Fire. சென்னை சென்ட்ரல் எரிகிற அக்கறை கடல். And you cannot get off the train. உங்களுக்கு புரிய நினைக்கிறேன், வெளியூர்ல இருந்து எந்த ட்ரெயின் வந்தாலும் வேகமா வந்துடும், வேகமா வரும். நானும் ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும். பேசின் பிரிட்ஜ் நிறைய பேர் நீங்க அங்க வராத ஆட்கள். ஆமா, அந்த அரக்கோணம்புல இருந்து வரும்போது போட்டானே அடிக்கவே மாட்டான், எவ்வளவு நேரம் தெரியாது. அதான் சொன்னார், பாதாளம் என்பது ஊர்கிட்ட வந்துடும், கண்ணு கட்டின தூரம் பிளாட்ஃபார்ம், ஆனா போக முடியாது, அங்கேயே தான் நிற்கும், இறங்கி நடக்க முடியாது. அது பாதாளம். சென்ட்ரல் என்பது அது அக்கறை கடல் பக்கத்துல தான். Yeah, and you cannot get off the train. You cannot get off the train. அந்த பாதாளத்துல இறங்கவும் முடியும். All those who die and go to Hades will go to the lake of fire. Bible says. மரித்து பாதாளத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் எரிகிற அக்கறை கடல் நரகம் போக வேண்டும். Revelation 20:14 says that. 24 தான் சொல்லுது. Revelation 20:14 says that. 20:14 தான் சொல்லுது. So Jesus is talking about, you know, what he's saying is, I have 5 brothers. I don't want them to go to the lake of fire. எனக்கு 5 பிரதர்ஸ் இருக்கிறாங்க பூமியில, அவங்க இந்த இடத்துக்கு வரக்கூடாது என்று சொல்கிறான். And please send someone to preach to them. ஐயோ, யாரையாவது ஒருவரை அனுப்பி அவங்க சுவிசேஷம் அறிவிக்க வேண்டுமே. Please send Lazarus to preach to them. இந்த லாசருவை அங்க அனுப்பினால் அவன் நம்புவாங்க. He had only 5 brothers. அவனுக்கு வேற 5 சகோதரர் தான் உண்டு. But I have millions of brothers. எங்களுக்கு லட்சக்கணக்கான சகோதரர்கள் உண்டு. Because in school I said India is my country. ஏன் தெரியுமா, இந்தியா நம்முடைய தேசம் என்று நாம் All அறிவோம். Indians are my brothers and sisters, I said. எல்லா இந்தியர்களும் நம்முடைய சகோதர சகோதரிகள். He had only 5 brothers. அவனுக்கு 5 பிரதர்ஸ் தான். I have millions of brothers. எனக்கு லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான. What about you? உங்களை குறித்து என்ன? Many brothers of yours and mine do not know about Jesus. உங்களுடைய என்னுடைய சகோதர சகோதரி அநேகர் இயேசுவை அறியாமல் இருக்கிறார்கள். And if you don't tell them about Jesus, நீங்க அந்த இயேசுவை குறித்து சொல்லாமல் இருந்தால், and if they don't repent, அவர்கள் மனம் திரும்பாமல் போனால், the word repent is used in this parable. If they don't repent, they will go to Hades, and from Hades to the lake of fire. நீ இயேசுவை சொல்லாதனால் அவர்கள் மனம் திரும்பாமல் பாதாளம் போனால் அங்கிருந்து நரகத்துக்கு போவார்கள். So from that story comes a mystery challenge. அங்கே இந்த கதையின் மூலமா சம்பவத்தின் மூலமாக மிஷனரி சவால், ஊழிய சவால் நமக்கு கொடுக்கப்படுகிறது. So in this year, இந்த வருஷத்துல which God has given you, ஆண்டவர் கொடுத்திருக்கிற, graciously given you, கிருபையாய் கொடுத்துள்ள, you are unfruitful. நீ இதுவரை கனி கொடுக்காமல் இருந்திருக்கலாம். So God can cut you down. கனி கொடுக்காவிட்டால் பைபிள் சொல்லுது நீங்கள் வெட்டி போடப்படுவீர்கள். But Jesus prayed for you. ஆனால் இயேசு உங்களுக்காக ஜெபித்தார். He said, give my son, give my daughter one more year. ஆண்டவர் நமக்காக பரிந்து பேசி என் மகளுக்காக இன்னும் 1 வருஷத்தை கூட்டி தாருங்கள். And that year could be 2025. அந்த வருஷம் 2025. And what do you do in this year? இந்த வருஷத்துல என்ன செய்ய போற? You don't simply sit in your seat and hatch eggs. You don't sit in your seat and hatch eggs. நம்ம உட்கார்ந்த இடத்துல அப்படியே முட்டை போட்டுட்டு இருக்கிறது. But get up எழுந்திருக்க வேண்டும். and serve Jesus through the local church. நம்மை சார்ந்திருக்கிற சபைக்காக கர்த்தருடைய ஊழியத்தை செய்வோம். If the local church goes for tracts evangelism, you also should join that team. என்ன ஊழியமோ அது நீங்கள் சேர்ந்து கொள்ள வேண்டும். Yesterday, near my house, என் வீட்டுக்கு அருகில் நேற்று there is a college ஒரு கல்லூரி இருக்கு, and there is a school. ஒரு ஸ்கூலும் இருக்கு. And yesterday was half a day. நேற்று அரைநாள் தான் ஸ்கூல் காலேஜ். Because the long Pongal holidays is starting. எனக்கு நீண்ட பொங்கல் விடுமுறை. So what did I do? நான் என்ன செஞ்சேன்? I have tracts which I have written in English and Tamil. நான் எழுதின தமிழ் இங்கிலீஷ் ட்ராக்ஸ் எடுத்துக்கொண்டு And I went outside the college. காலேஜ் போனேன். And I gave these tracts. இந்த ட்ராக்ஸ் கொடுத்தேன். Very easy to do because I said
This is something interesting you can read during the holidays. இந்த லீவு நாட்கள்ல நீங்கள் வாசிப்பதற்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும்னு சொல்லி கொடுத்தேன். And that is in the morning in the college I did. காலையில காலேஜ்ல அதை செஞ்சேன். And then in the afternoon I saw the school student coming out of the school. ஸ்கூல்ல இருந்து மதிய வேளையில வந்தவங்களுக்கு கொடுத்தேன். And I gave them another tract, an English tract, because using the same line. This is something interesting you can read. நான் இத சொன்னேன் சார், படிக்க ரொம்ப இன்ட்ரஸ்டா இருக்கு, படிங்கன்னு சொல்லி கொடுத்தேன். You know, in this one life we have, இந்த ஒரு வாழ்க்கை இருக்கிற ஒரு வாழ்க்கையில we should burn like fire for Jesus. இயேசுவுக்காக அக்கினியை போல நாம் பற்றி எரியும். But if we don't have that fire, அந்த அக்கினி உங்களுக்குள் இல்லாமல் இருந்தால், and the fear of men grips us, மனுஷனுடைய பயம் உங்களை பிடித்துக் கொள்ளுமேனா, Jesus is warning from Matthew 10:28 applies to us. இயேசு கிறிஸ்து மத்தேயு 10:28 சொன்னது போல, We must be warned that we don't go to a place where our body and soul is destroyed. Hell, eternal fire. சரீரத்தையும் நம்முடைய ஆத்மாவையும் அழிக்க வல்லமை உள்ள அந்த பாதாளத்தின் நரகத்திலே காணப்படுவோம். Shall we close our eyes? கண்களை மூடி, All eyes closed, all heads bowed. எல்லா கண்களும் மூடப்பட்டிருக்கிற God is speaking to you right now. இப்பொழுது தேவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். The lake of fire. அக்கினி கடல். If your name is not written in the Lamb's book of life, ஜீவ புஸ்தகத்திலே உன் பெயர் எழுதப்படாவிட்டால் you will be sent to the lake of fire. நீங்கள் அக்கினி கடலில் தள்ளப்படுவீர்கள். And the same book of Revelation says, அதே வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறது, there you will burn forever and forever. நித்தியமாய் அங்கே அக்கினிக்குள்ளே கிடந்திருப்போம். There is no escape. அங்கே தப்பிக்க முடியாது. Jesus said the same thing in Mark 9:47-48. மார்க் 9:47-48 இயேசு சொல்கிறார், Worm will not die as bodies feast, as a worm will eat your body. That worm will not die, you will not die. It is a lake of fire, is a forever torment. அந்த அக்கினி கடலிலே புழுக்கள் இருக்கும், அதுவும் மரிக்காது, நாமும் மரிப்பதில்லை, நித்தியமாய் இருப்போம். Revelation 14:11, the smoke of their torment rises up forever and forever. வெளிப்படுத்தல் 14:11 நித்தியமாய் வருகிறதான பாடுகள், சரீரத்தின் வேதனைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. Revelation 21:27, 21:37 வெளிப்படுத்தல் சொல்கிறது, those who are unclean, அசுத்தமுள்ளவர்கள், those who do detestable things, அருவருப்பாய் பொய்யை நம்புகிறவர்கள், those who practice falsehood or tell lies, பொய்களை பேசி தவறான காரியங்களை செய்கிறவர்கள், their name is not found in the Lamb's book of life. அங்கே ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்படுவதில்லை. This is talking about believers who are backslidden. இங்கே விசுவாசியை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, பின்மாற்றத்தில் உள்ள Believers who are not careful to live holy. பரிசுத்தத்தை குறித்து பயமில்லாமல் இருக்கிறவர்கள், Believers who do detestable things. தவிர்க்கப்பட வேண்டிய காரியங்களை சேர்த்துக் கொள்ளுதல், Watching porn again and again without repentance. காம காரியங்கள் படங்களை பார்த்து அதிலே நேரங்களை செலவு செய்கிறது, Without repentance. அது மனதிரும்பாமல், Gossiping again and again, loose tongue again and again without repentance. வேண்டாத பேச்சுகளை மற்றவர்களை குறித்து பின்னே பேசி காசி பண்ணி அவர்களை குறித்து பேசிக்கொண்டே லூஸ் டாக் இருப்பது. Believers living comfortably and happily in sin. அதாவது வசதி வாய்ப்புகளோடு ஒரு ஜோன்ல ரொம்ப நம்ம சௌகரியமாய் வாழ்கிறது. Your name, their name will not be found in the Lamb's book of life. பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுவதில்லை. And if your name is not written in the Lamb's book of life, அங்கே எழுதப்படாதவர்கள் they will be thrown in the lake of fire. அந்த அக்கினி கடலில் தள்ளப்படுவார்கள். Revelation 20:15 is very clear. 20:15 தெளிவாய் சொல்கிறது, But it's the Lamb's book of life. அங்கே ஆட்டுக்குட்டியுடைய புஸ்தகம் அங்க உண்டு. I want you to make a commitment to come to the Lamb. அந்த ஆட்டுக்குட்டியுடைய விளக்குக்கு நேராக, If you are in the Lamb, அந்த விளக்குக்கு நேராக நீங்கள் இருந்தால், ஆட்டுக்குட்டி if you are in the Lamb, ஆட்டுக்குட்டியானவருக்குள் இருந்தால் there is no condemnation. அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. Romans 8:1, there is no condemnation. 8:9 அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. 8:1 ஆக்கினை தீர்ப்பு இல்லை. There is no condemnation for those who are in Christ Jesus. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. There is no condemnation to those who are in the Lamb of Jesus, Lamb called Jesus. தேவ ஆண்டவருக்காக பிரகாசிக்கிறவர்கள்
தேவாட்டுக்குட்டிக்கு வாழி வருவர்களுக்கு ஆமென் ஆண்டவர் ஆசீர்வாத ஆக்கினை இல்லை. As your pastor leads in the closing prayer, just say, Lord, I want to be in you. I am repenting from backsliding. I am repenting from non-interest in ministry. I am coming close to you, Lord. I want to become the lambs. I want to belong to the lamb, so that this lake of fire punishment will be far away from me. I will be in your presence. எழுந்து நிற்கலாமா?